பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி எண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேற 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். மறுபடியும் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறை மேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்துக்கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். அப்பொழுது எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. பான பாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் என்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடுங்கோபம் கொண்டு என்னையும் சுயபாகிகளின் தலைவனையும் தலைவரின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டும். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. அவனை தீவிரமாய் காவல் கடையிலிருந்து கொண்டு வந்தார்கள். நித்திரையில் இருந்தபோது தோன்றிய அந்த பசுக்களை குறித்தும் கதிர்களை குறித்தும் அந்த சொப்பனங்களை விவரித்து யோசேப்பினிடத்தில் சொன்னார். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும். 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும். 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒளிந்து போகும். இந்த காரியம் தேவன் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. அவன் ஊழியக்காரர் எல்லோருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடப்பார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான்.